தமிழர் கண்ணோட்டம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ்நாட்டின் நிகழ்கால அரசியல் குறித்தும் சமூக நிகழ்வுகள் குறித்தும் தமிழ் தேசிய பேர் இயக்கத்தின் தலைவர் ஐயா பே மணியரசன் அவரோடு இன்றைக்கு நாம் உரையாட உள்ளோம். ஐயா வணக்கம். வணக்கம் தோழர். வணக்கம் ஐயா. இப்போ இந்த கீழடி ஆய்வு தொடர்பாக இந்திய தொல்லியல் துறை அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களுக்கு விளக்கம் கேட்டு கடிதம் எழுதியிருக்கிறதா ஒரு செய்தி வந்து, அதை பற்றி உங்களுடைய கருத்து? அமர்நாத் ராமகிருஷ்ணன் கீழடி ஆய்வுக்கு தலைமை பொறுப்பில் இருந்தார். அவர் பணியாற்றுவது இந்திய அரசின் தொல்லியல் துறை. இந்திய அரசின் தொல்லியல் துறை சார்பில் தான் அவர் இங்கே பணியாற்றினார். கீழடி பண்ணும்போது இது ரொம்ப தொன்மையானது அப்படிங்கிற கருத்தெல்லாம் அவர் வெளிப்படுத்திட்டார். வெளியே ரெண்டு இடத்துல அகழாய்வு பண்ணதுக்கு அவர் பொறுப்பில் இருந்தார் அந்த அதிகாரி. அப்போ அவர் கிமுவில் உள்ளது இது ரொம்ப ரொம்ப பழமையானது, இதெல்லாம் என்னென்ன இருக்குது போக்குவரத்து எல்லாம் அவர் சொல்லி வந்த உடனே அந்த ஆய்வை நிறுத்த சொல்கிறாங்க தொல்லியல் துறை. அவர் மறுக்கிறார். அவர் மதுரைக்காரரு, அமர்நாத் ராமகிருஷ்ணன், அதை மறுக்கிறார். மேலே நிறுத்த முடியாதுன்னு அது பத்திரிகைகள் வருது, எல்லாத்துக்கும் கூட ஊடகத்துக்கெல்லாம் செய்தி சொல்லிடுறாரு. அப்போ எல்லாருக்கும் வியப்பாக அதை பற்றி பண்ணும்போது டக்குன்னு அவரை மாற்றி கொண்டு போயிடுறாங்க. அசாமுக்கு இங்கே கொண்டு போயிடுறாங்க, அவரை மாற்றிடுறாங்க. அதை நிறுத்திடுறாங்க, அந்த ஆய்வை நிறுத்துகிறாங்க இந்திய அரசு. இப்போ அந்த ஆய்வை நிறுத்தின உடனே தமிழ்நாடு அரசே அதை செய்யணுங்கிற கோரிக்கை வலுவாக வருது. வலுவாக வந்தோடனே தமிழ்நாடு அரசு அதை செய்ய முன் வந்தாங்க. அதை அதிமுக ஆட்சி தான் நினைக்கிறேன். அப்போ தமிழ்நாடு அரசே அதை செய்ய முன் வந்தாங்க. இப்போ இன்றைக்கு வரைக்கும் அதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ 10 இடங்களில் மொத்தமாக அகழாய்வு இந்திய தொல்லியல் துறை நிறுத்தின பிறகு தமிழ்நாடு தொல்லியல் துறை சார்பில் நடத்துகிறாங்க. ஆமாம், இந்திய தொல்லியல் துறை மறுத்த பிறகு நிறுத்தினோடனே தமிழ்நாடு அரசு சார்பில் தமிழ்நாடு தொல்லியல் துறை மூலமாக அதை செய்கிறாங்க. 10 இடங்களில் செஞ்சு இப்போ ஆய்வுகள்லாம் அறிக்கையெல்லாம் அது இப்போ நிறையா போயிட்டு வச்சுங்களேன். இப்போ இவர் கண்டுபிடிச்ச இடத்துல என்னன்னாக்க, இவர் கொடுத்த அறிக்கையை இதுவரைக்கும் அதை ஏற்றுக்கிட்டு அவங்க ஒரு அறிக்கையாக கொண்டு வரவே இல்லை. இவர் அப்போவே கொடுத்தது ரெண்டுக்கும், அந்த 2 இடத்துலையே இவர் என்ன சொல்கிறாருனாக்கா, கிமு 8ஆம் நூற்றாண்டுலேருந்து கிமு 2ஆம் நூற்றாண்டு வரை வித்தியாசமாக இருக்குது பல இடங்களில் அந்த பொருள் கண்டுபிடிச்சதில்ல. இப்போ கிமு 8ங்கிறது தான் அவருடைய இது. அதிகபட்சம் கிமு 8ஆம் நூற்றாண்டுலேருந்து தமிழர் நாகரிகம் அந்த கீழடியில் வாழ்ந்த மக்களுடைய காலம், கீழடி பகுதியில் வாழ்ந்த மக்களுடைய காலம் கிமு 6ஆம் நூற்றாண்டுலேருந்து கிறிஸ்து பிறப்பதற்கு 600 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்து அது இருக்கிறது அப்படிங்கிறது அவர் சொல்லிடுறாரு. அவர் அறிக்கை அப்படி கொடுத்துட்டாரு தொல்லியல் துறைக்கு. கொடுத்து அது பல ஆண்டுகளாக அவர் கொடுத்து அதை அப்படியே கிடப்பில் போட்டானுங்க. அந்த அறிக்கையை ஒரு ஆவணமாக நாளைக்கு வர்றவங்க எடுத்து அதை பயன்படுத்திட்டா என்ன பண்ணுறது? தொல்லியல் துறையுடைய சான்றால போயிடுது தமிழர்களுடைய தொன்மைக்கு. எனவே இதை மாற்றி கொடுன்னு கேட்குறான் இப்போ இந்திய அரசு. இது பண்ணதில் இந்த மண் அடுக்குகளை பண்ணியிருக்கிற மண் அடுக்குகளை ஒவ்வொன்றும் ஒரு காலம் வச்சு நீ பிரிச்சிருக்கிற, அது தோண்டின ஆழம் போதாது, தோண்டின ஆழம் இன்னும் அதிகமாக தோண்டணும். அவங்க என்ன சொல்கிறாங்க, அதிகபட்சமாக எங்களுக்கு தெரியறது கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு தான் இருக்கலாம், அது மாதிரி இருக்குது, நீ அதை விட பழசா சொல்கிற அப்படிங்கிறத சொல்லி அதை மாற்றி கொடுங்குறான். அவர் மறுத்துட்டார் உறுதியாக. அமர்நாத் ராமகிருஷ்ணன் அது மாதிரி நான் மாற்றிலாம் தர முடியாது, ஒன்றும் இருக்க முடியாது, உறுதியாக இருக்கார், அதில் மறுத்துட்டார். இதுதான் இப்போ இதை அதை அந்த அறிக்கையை வெளியிடாமலேயே வச்சுருந்தாங்க. இல்லை, என்ன நோக்கங்க? எப்படி திருப்பி இதை உங்களுடைய அறிக்கையை திருத்தி அனுப்புங்கன்னு சொல்லி கேட்பதற்கான காரணம் என்ன? காரணம் தொன்மையை சொல்லி தமிழர்களுக்கு பெருமை சேர்றது தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கு. இப்போ அதை விட அவங்களுக்கு தலையில் இடி விழுந்தது மாதிரி சிவகலை போன்ற இடங்களில் 5000, அதாவது 3600 ஆண்டுகளுக்கு முன்பு, 3000னா கிமுவில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம கணக்கு பண்ணால் 5600 ஆண்டுக்கு முன்னாடி இரும்பு கண்டுபிடிச்சிருக்காங்க. 5600 ஆண்டுகளுக்கு முன்பு சிவகலையில் இரும்பு நம்ம தமிழர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ உலகத்திலேயே அது வியப்பாக போச்சு. அது என்னென்னா, இரும்பு காலம் என்பது ரொம்ப பிற்காலம், செம்பு காலம், வெண்கல காலம் அது முற்போக்கானது. முற்போக்கு இல்லை, முன்னே ரொம்ப பழமையானது. இரும்பு பயன்படுத்துகிற தொழில்நுட்பம் ரொம்ப வளர்ச்சி அடைஞ்சது. அது உடனடியாக கிடைக்கல, நம்ம மனித குலத்துக்கு கிடைக்கல. அது இரும்பு பிற்காலத்தில் வந்ததுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. போடான்ட்டு 5600 ஆண்டுக்கு முன்னாடி இரும்பை உருக்கியிருக்கானுங்க. அந்த உருக்கின பாத்திரங்கத்திரம்லாம் கிடச்சி போச்சு, சிவகலையிலாம் கிடச்சிருச்சு, நம்ம பகுதியில் கிடச்சிருச்சு. அப்போ அப்புறம் உலகத்திலேயே எங்கேயும் அப்படி கிடைக்கல இன்னும்.
இரும்பு வந்து இவ்வளவு தொன்மையானது. இரும்பை பயன்படுத்துவதற்கு அதிக தொழில்நுட்பம் தேவை. வளர்ச்சி அடைந்த தொழில்நுட்பம்னு வச்சுக்கங்களேன். வளர்ச்சி அடைந்த பல மெட்டீரியல்கள். அது வந்து இரும்ப உருக்கி பொருளாக்குறது. இருக்கிற பொருள பண்றது வேற. இரும்பை உருக்கி பொருளாக மாத்துறது. அப்போ 5600 ஆண்டுகளுக்கு முன்பாக இது இருந்திருக்கு தமிழர்களுக்கு என்பது நிரூபணம் ஆயிடுச்சு. அப்போ அது வெளியில வந்த உடனே ஒரே பெருமையா இருக்கு, எல்லாம் பண்ணிட்டு இருக்கு. இதுக்கு மேல எதுக்கு ஒண்ணொன்னா இது மாரி வந்துகிட்டு இருக்கு. இவங்களுக்கு என்னடா மட்டம் தட்டுறதுங்கிறதுக்காக பார்த்து தான் அவன் என்ன பண்ணான்னாக்க, இப்ப கிமு 300க்கு கீழ அவங்க கொண்டு வர்றாங்க இந்தியாக்காரன். அந்த விஷயத்துல ஒரு ஒரு ம மடங்கல. அவருக்கு ஒரு பனிஷ்மென்ட் மாரி என்ன பண்ணிட்டாங்கன்னாக்க, ஒரு வேலை இல்லாத வேலைய குடுக்குறது அங்கங்க. கோவா பகுதி டெல்லியில இருக்கிறாங்க. கோவாவுக்கு மாத்துறது, அஸ்ஸாமுக்கு மாத்துறது. இப்போ டெல்லியில வந்து ஒரு பழம்பொருள் இதுல வச்சிருப்பாங்கல்ல, தொல்லியல் பழம்பொருள்லாம். அந்த காவல்துறையில, அதாவது காவல் மாதிரி. ஆனா டைரக்டர் ப்ரமோஷன் ஆயிருக்காரு. அவருடைய வயதுக்கு அந்த சர்வீஸுக்கு டைரக்டரா ப்ரமோஷன் ஆயிருக்காரு, தொல்லியல் துறையில. ஆனால் அவர் வாங்குறது அங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு பழம்பொருள் அருங்காட்சியகத்துல இருப்பாரு போல இருக்கு. வேற ஒண்ணும் ஆய்வு பணிலாம் அவர் இல்ல. ஆய்வு பண்ணி குடுக்கறது இல்ல. குடுத்தா தான் நமக்கு எதிரா பண்ணிடுவாருன்னு. அந்த மாதிரி பண்ணதுல தான் இப்ப அந்த மாதிரி அத பண்ணிட்டு இப்ப அவங்களுக்கு பொறுத்துக்க முடியல. இந்த கிமு 8ஆம் நூற்றாண்டுங்கிறது இப்ப நம்மளுடைய கருத்தெல்லாம் என்னன்னா, இது கீழடி உள்பட 8ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி இருக்கும். இப்ப ரொம்ப இப்ப நீங்க 5000, 6000 ஆண்டு சொல்றோம் நம்ம சிந்து வெளி நாகரிகம். இங்கேருந்து போனவங்களுடைய நாகரிகம் அது. தெற்கேருந்து போனவங்க அது. இப்ப அதுக்கு முன்னாடி தானே நம்மளது இருக்கும், தெற்க. அதனால அது ரொம்ப குறைவு அவங்க சொல்லியிருக்கிறதுங்கிறது தான் இன்னும் சரியான தமிழ் தேசிய அரசு அமைஞ்சு, தமிழ் இன உணர்வு வலுப்பட்டு ஆய்வு செய்யும்போது உண்மைகள் உலகம் ஒத்துக்கொள்ளக்கூடிய வகையில அது வரும் வரும். இதே அவங்க சகிச்சுக்க முடியல, அத காலி பண்ணணுங்கிறது அவங்களுடைய நோக்கம். அதனால இப்ப அவர கேட்குறாங்க. இந்த போராட்டம் வந்து இப்ப அவனுடைய இது வந்து இதுவும் நமக்கு அவர்களை அம்பலப்படுத்துவதற்கு ஒரு வாய்ப்பு என்பதை நம்முடைய தமிழர்கள் பயன்படுத்தி இத மக்கள்ட்ட கொண்டு போகணும். இப்ப இது தொடர்பா அவர் கருத்து சொல்லியிருக்கக்கூடிய ஒரு முன்னாள் இந்திய ஆட்சி பணித்துறை அதிகாரி பாலகிருஷ்ணன் கூட ஏற்கனவே ஆதிச்சநல்லூர் இதுலயும் இது மாதிரிதான் பண்ணாங்க. அவர் சத்தியமூர்த்தி அவருடைய அந்த அறிக்கை வெளிவராம பண்ணாங்க. இப்படி தொடர்ந்து இவர்கள் வந்து இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க. ஆமா. ஆர் பாலகிருஷ்ணன் வந்து நல்ல அறிக்கை கொடுத்திருக்காரு. ஆங்கில இந்துல போட்டிருக்காங்க. அவர் தம்பி கோலப்பன் அவர்களோடும், இந்த நிருபர் அவரோடும் நான் பேசினேன். பரவாயில்ல, எல்லாம் பல கருத்தையும் கேட்டிருக்கீங்க, அந்த வெளிச்சத்தை கொண்டு வரீங்கன்னு சொல்லி அவருக்கு பாராட்டு சொன்னேன் நான், கோலப்பன் இந்து நிருபருக்கு. அவர் கன்னியாகுமரிக்காரரு. இப்படின்ட்டு ஆழமான கட்டுரைகள்லாம் போடுவார். பாலகிருஷ்ணன் நல்லா சொல்கிறாரு. வந்து ஆதிச்சநல்லூர் வந்து நல்லா சொல்கிறாரு. ஒரு ஆங்கிலேய அதிகாரி கண்டுபிடிச்சார். ஆங்கிலேய அதிகாரி 100 வருஷம் யாரும் அதை கண்டுக்கல. 100 வருஷம் கழித்து கொஞ்சம் வந்துச்சு. அதுக்கு பிறகு சத்தியமூர்த்தி அவரை கண்டுபிடிச்சதை வெளியே ஏற்றுக்காமே இருந்தீங்க நீங்கள். வந்து 15 ஆண்டுகள் அப்படியே கிடப்பிலே கிடந்துச்சு. அதுக்கப்புறம் தான் அது வெளியில் வருது. அந்த மாதிரி ஒன்னொன்றுலையும் நீங்கள் அது மாதிரி புறக்கணிக்கிறீங்க தமிழ்நாட்டை அப்படிங்கிறத ஆர் பாலகிருஷ்ணன் சொல்லியிருக்காரு. அது நல்ல சிறப்பான செய்தி தான். புதிய தலைமுறை தொலைக்காட்சியிலையும் பல பேரை கருத்துக்கள். இந்த செய்தியை முதல்ல கொண்டு வந்து வெளியில் விட்டது நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர் இவர் தான், சு வெங்கடேசன், மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் தான். அவருடைய இணையதளத்தில் முகநூலில் இது போட்டிருக்காரு. அது எடுத்து தான் எல்லாருக்கும் வந்து அப்புறம் டீட்டெயிலாக இப்போ வந்திருக்கு, இந்துவில் வந்திருக்கு. புதிய தலைமுறை தொலைக்காட்சியும் அதை வந்து எல்லாரும் இவங்கெல்லாம் கேட்டாங்க. அவர் வெங்கடேசனை கேட்டாங்க, அருணனை கேட்டாங்க, பேராசிரியர் அரசை கேட்டாங்க. அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, இந்த பாஜக சார்பில், பாஜகன்னு சொல்ல முடியாது, நம்ம பாக்கி இந்த நண்பர் தான் எனக்கு, அவருக்கு கிருஷ்ணன், அவர் இதை ஏற்றுக்க முடியாது, அரசு இந்தியாவில் சொன்னது சரிதான் அப்படிங்கிறத சொல்கிறாரு. நம்ம அம்மா இருக்காங்களே, நம்ம குமரி வந்த பொண்ணு தமிழிசை சவுந்தரராஜன், அது அரசியல் பேசிக்கிட்டு அந்த அம்மா மறுக்குது. இதை மறுத்தாவணும், விசுவாசத்தை காட்டணும்ல. அதால தொகுதி கொடுக்கணும் போகணும். நமக்கு இதுல ஒரு கேள்வி என்ன வருதுன்னாங்க, இப்ப இந்த அயோத்தி தொடர்பாக இருக்கட்டும் அல்லது வந்து ராமர் பாலம் என்கின்ற இது தொடர்பாக இருக்கட்டும், அதைகளை பற்றி சொல்லுகின்ற பொழுது பாஜக தலைவர்கள் அது வந்து எங்கள் நம்பிக்கை சார்ந்ததுன்றாங்க. ஆனால் இப்ப இந்த கீழடி இது வந்து ஒரு அறிவியல் வயப்பட்ட ஆய்வு. இப்ப அவரே அதுல போட்டிருக்காரு, ஏஎம்எஸ்ன்னு ஆக்சிலரேட்டட் மாஸ் ஸ்பெக்ட்ரோமீட்டர், அந்த ஆய்வு அடிப்படையில தான் இந்த காலத்தை வந்து நான் இது பண்ணிருக்கேன்னு சொல்லி அமர்நாத் ராமன் மத நம்பிக்கை அடிப்படையில் இருக்கிறது ஏற்றுக்கொள்ளுகின்ற இந்திய அரசு வந்து ஏன் வந்து இதை மறுக்கிறாங்க? ஒரு அறிவியல் வழிபட்டு நிறுவப்பட்ட நம்பிக்கை அடிப்படையில ஆரிய புராணங்களை, ஆரிய புருடாக்களை அரங்கேற்றணும். அறிவியல் படி வந்தாலும் தமிழனுடைய சிறப்பை, வரலாற்றை ஏற்கக்கூடாது, மறுக்கணும். இதுதான் ஆரியத்தினுடைய 2. அது ஆரிய மாயை பற்றி எழுதின அண்ணா வந்து
பேச நான் இரண்டுடையாய் போற்றின்னு இருப்பார். எங்களை ஆரியர்களை பேச நாக்கு, பேச நாக்கு ரெண்டுடையாய், அதுதான் இது, வேற ஒன்றும் இல்லை. சூழ்ச்சி தான் அது, வேற எதுவும் கிடையாது. இப்போ உதாரணம் இல்லை, ஒன்றும் இல்லை. ராமர் அந்த இடத்துல பிறந்தாருங்கிறதுக்கு என்னங்க சான்று இருக்கு? தேவையில்லைங்கிறான். அயோத்தியில் தான் ராமர் அந்த இடத்துல எவ்வளவு பாபர் மசூதி இடித்து எவ்வளோ கொலைகளும் துப்பாக்கி சூடுகளும் சிறைகளும் எவ்வளோ நடந்திருக்காரு. அந்த இடத்துல ராமர் பிறந்தாருங்கிறது என்னடா சான்று இருக்கு? தேவையில்லைங்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டில். எங்கள் நம்பிக்கை சுப்ரீம் கோர்ட் அதை ஏற்றுட்டு தீர்ப்பு கொடுத்துருச்சுங்க. நம்பிக்கைன்னு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அடுத்தது சிந்து செம்மொழி நாகரிகத்தை சரஸ்வதி நாகரிகங்கிறானுங்க. என்னடா சரஸ்வதினா, சரஸ்வதிங்கிற பேரில் ஒரு ஆறு ஓடிச்சு. எங்கடா அந்த ஆறு? பூமிக்குள்ளே இருக்குங்கிறான். சிந்து வெளின்னு சொல்லாதேங்கிறாங்க அவங்க. இப்போ ஆய்வாளர்கள்லாம் சரஸ்வதி நாகரிகம்னு சொல்லணும். சரஸ்வதி தான் முந்தியது. எங்கடா அந்த ஆறு? ஒரு ஏதாச்சும் வாக்கியாலாவது இருக்கணும்ல. அது பூமிக்குள்ளே இருக்குப்பா. இப்போ இந்த அலகாபாத்தில் ஒன்று பண்ணுறாங்கல்ல, திரிவேணி சங்கமம், கங்கை யமுனை சேருது. மூணாவது ஆறு என்னடாப்பா? திரிவேணி. 3 திரின்னா 3 இல்லை, அது பூமியில் வந்து கலக்குது. அதுதான் சரஸ்வதிங்கிறானுங்க. இவங்கள்ட்ட நீங்கள் என்னங்க ஆர்கி பண்ணுவீங்க? என்னங்க பண்ணுவீங்க இவங்க? இவன் சனியனை விட்டுட்டு நம்ம ஏதாச்சும் உரிமையோடு வாழக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு தான் யோசிக்கணும். வேறு என்ன பண்ணுறது? ஐயா, இப்போ 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துடைய அந்த தொலையுணர்வு துறை, அதில் வந்து இருக்கக்கூடிய அதனுடைய தலைவர் சோமராமசாமி அவர் தலைமையில் பூம்புகார் ஆய்வு நடத்தி அது ஒரே ஒரு அறிக்கை மட்டும் வெளியிருந்தது. பூம்புகார் நாகரிகம் அங்கே வந்து ஒரு 15,000 ஆண்டுகளுக்கு முந்தைய துறைமுகம். ஆனால் அதை பற்றி ஒரு அறிக்கையோ அடுத்தடுத்த கட்ட அது வளர்ச்சியான அந்த ஆய்வுகள் வளர்ச்சியோ இல்லை. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவரை வாய்க்கும் பூட்டு போட்டானுங்க. அதை பற்றி சோமராமசாமி ஐயா வந்து எங்கேயும் பேச மாட்டார். நானே கூப்பிட்டேன், கருத்தர் வந்து வகையாது இப்போ இல்லை, எங்கேயுமே பேச மாட்டார் அதை பற்றி. ஏன்னா இந்தியாக்காரன் வந்து இந்திய அரசு வந்து தடை போட்டுச்சு அவருக்கு பேசாதுன்னு. இந்திய அரசு நிதியில் தான் அந்த ஆய்வு நடந்திருக்கு. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு கொடுத்து அந்த ஆய்வு இந்திய அரசில் ஏன்டா தப்பு பண்ணிட்டோம்னு வந்துட்டாங்க. இவர் போய் கண்டுபிடிச்சி அங்கே மீனவர்கள் அவங்கெல்லாம் பயன்படுத்தி அதை பண்ணி இது பண்ணி நவீன கருவிகளை பயன்படுத்தி அங்கே என்னென்ன கிடக்குங்க அதெல்லாம் பார்த்து, கப்பல்கள்லாம் ஒடிஞ்சது இதெல்லாம் கிடக்கு, அடியில் கிடக்கு, அதெல்லாம் பார்த்து எல்லாம் பார்த்து 15,000 ஆண்டு இருக்கும், கிமு 15,000 ஆண்டு இருக்கும்னு அவங்க சொல்கிறாங்க. அது வந்து அவங்களுக்கு ஆரிய புராணத்துக்கு எதிரானது. அது மாதிரி ஏதாவது அங்கே பக்கம் அந்த பக்கம் கங்கையில் எங்கேயில் சான்றுகள் இருந்தாக்க அது பண்ணலாம். இது தமிழர்களுக்கு மீண்டும் 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 அவனுக்கு பூதமாக கிளம்புது. இது தமிழ் பூதம் கிளம்பி கிடக்குது, பாட்டில் கிடக்குது. என்ன தான் அடிச்சு நம்ம ஒடுக்குறானுங்க, அது மாதிரி பண்ணுறானுங்க. அதை இப்போ நம்ம அது போல் சிந்து செம்மொழியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் மறைக்கிறது என்பதெல்லாம் செய்வாங்க. அதை எதிர்த்து நின்று நம்ம வாதாடுறதுக்கு நமக்கு தலைமை இல்லையே, அரசியல் தலைமை இல்லையே, அரசியல் நமக்கு இல்லையே. இப்போ அவங்கங்க நம்ம பேசுகிறோம் அவ்வளோதானே தவிர அவனோட ஒத்து போய் அவனோட கொஞ்சம் குழாவிக்கிட்டு ஒன்று காங்கிரஸ்காரனோடவோ இல்லை பிஜேபிக்காரனோடவோ 2 பேரும் நமக்கு எதிரானவங்க. ஆரியத்துவ அரசியல் வச்சுருக்கவங்க 2 பேரும். அண்ணன் காங்கிரஸ், தம்பி பாஜக, அவனோட கூட்டணி சேர்ந்துக்கிறது, அவங்களுடைய இதுக்கு ஏற்றப்படுறது. அதனால தான் அது இப்படி ஆகுது. நமக்கு நம்மளுடைய வரலாறெல்லாம் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்குது. தமிழ்நாடு அரசு மட்டும் என்ன செய்துக்கிறீங்க? இப்போ பூம்புகார் அங்கே சொல்கிறோம்ல, பூம்புகாரையே அங்கே ஒரு ஆய்வில் ஒரு இடத்த போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பூம்புகார்லேயே அது மேற்கொண்டு ஆய்வு பண்ணுறதில்ல. கட்டடம் கீழே கட்டடம் கடந்து எடுத்து வச்சுருக்காங்க, வளைச்சி போட்டிருக்காங்க. ஒரு அதெல்லாம் மேற்கொண்டு ஆய்வு செய்கிறதில்ல, எதுவுமே செய்கிறதில்ல, எங்கேயுமே மேற்கொண்டு ஆய்வு செய்கிறதில்ல. அவங்க ஆய்வு. இப்போ ராஜன் போன்ற ஆய்வாளர்கள் அவங்க கண்டுபிடிச்சது சொந்த முயற்சியில் அவங்க பண்ணது தான் இந்த நம்ம தொன்மையெல்லாம் வெளிப்பட்டுருக்கிறது. அரசு வந்து அதெல்லாம் செய்கிறது இல்லைங்க. தமிழ்நாடு அரசு அதெல்லாம் பண்ணுறதில்லை. அப்படிப்பட்ட ஒரு பாதகமான நிலையில் நம்ம இருக்கிறோம். அதான் உண்மை. இப்போ நீங்கள் வந்து இப்போ தமிழர் பெருமிதங்களை மீட்பதற்குரிய ஒரு அரசியல் தலைமை இல்லைன்னு சொல்லுவீங்க. இப்போ அண்மையில் கர்நாடகத்தில் பார்த்தீங்கன்னா சூர்யா நகர்ன்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஸ்டேட் பேங்க்ல அதனுடைய வங்கி அதிகாரி நான் வந்து இந்தியில தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு வந்து உடனடியாக சித்தராமையா அவர் கண்டனம் தெரிஞ்சு, அதாவது அந்த உள்ளூர் மக்கள்கிட்ட கன்னடத்தில் பேச மறுத்துட்டு இந்தியில தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லுவார். உடனடியாக அவர் பணிமாற்றம் பண்ணப்பட்டார். ஆனால் இது போன்ற சம்பவங்கள் நிறைய தமிழ்நாட்டிலையும் இங்கே நடந்துகிட்டு இருந்தது. இப்போ இதை பற்றி நீங்கள் என்ன கருது? பல தடவைக்கு புகார் கொடுத்துருக்குறோம், தீர்மானங்களாக போட்டிருக்கோம். எங்கள் செங்கிப்பட்டியில் கிராமம், அங்கே ஒரு வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கின்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு மேனேஜர் வந்தாங்க. ஆள் ஹிந்தி தான் பேசுவான். நம்ம போராட்டமே வாசல் நடத்தணும் போய் தமிழ் தேசிய பேருந்தாரில் தொடர்ந்து. இங்கிலீஷில் பேச மாட்டான், ஹிந்தி தான். யாராவது பக்கத்தில் கிளார்க்குகள் இருந்து ஹிந்தி தெரிஞ்சவன் தான் மொழிபெயர்த்து கொடுங்க. ஏன்னா பிடிவாதமாக அவனுக்கு இங்கிலீஷ் தெரியும்,
பேசக்கூடாது. நம்ம புனித பாஷை இந்தி தான், நீச பாஷை மற்றதெல்லாம் அப்படி நினைக்கிற அவனை பற்றி புகார் கொடுத்தோம். யார் நடவடிக்கை எடுத்தா? இப்ப சித்தராமையா வந்து ஒரு அழுத்தம் கொடுத்து அந்த வங்கேரியா மாற்றி சித்தராமையா கன்னடர்களுக்கான அரசியல் தலைவருங்க. தமிழ்நாட்டில் திராவிடருக்கான தலைவர்னா இருக்காங்க இங்கே. அவன் வந்து இந்திய தேசிய காங்கிரஸில் இருந்தாலும் அவர் கன்னடர்களுக்கான ஒரு முதலமந்திரி. அவர் அவங்க இனத்தை கிரிச்சு திராவிடம் சொல்கிறதில்ல. இந்தியன் ஏதோ ஒன்று தொலைஞ்சு போச்சு, அது இருந்துட்டு போகுதுப்பா, எங்களுக்கு கன்னடம் தான். அவன் கொடியேற்றுறானே வந்து சித்தராமையா இது மட்டும் செஞ்சாரா? அவங்க ஏற்கனவே ஒரு மாநில அரசு கொடி, மாநில கொடி, அரசு இல்லை மாநில கொடின்னு ஒன்று உருவாக்கிட்டாங்க. காங்கிரஸுக்கெல்லாம் அப்பால் போட்டு செஞ்சுட்டாங்க. அதை கன்னட அமைப்புகள் உருவாக்கிடுச்சு. அதைத்தான் அந்த மாநிலம் உருவான நவம்பர் 1 அவங்க பெருசாக ஏற்றுவாங்க. பொது இடங்கள் கடைகண்ணிலாம் அந்த கர்நாடக கொடியை தான் ஏற்றுவாங்க மாநில அரசு. சித்தராமையா இதுக்கு முன்னாடி முதலமைச்சராக இருந்தபோது என்ன பண்ணாருனாக்க, அந்த மாதிரி ஒரு கொடியை இந்திய அரசும் ஏற்க வேண்டும் என்பதற்காக ஒரு மூத்த ஐஏஎஸ் அதிகாரி, கர்நாடக அதிகாரி தலைமையில் ஒரு குழு போட்டு ஒரு கொடியை வரைவு பண்ணி இந்திய அரசுக்கு அனுப்பி வச்சார், இதை ஏற்றுக்கங்கன்னுட்டு. அவன் ஏற்றுக்கலை. அப்படி அனுப்பி வச்ச ஆள் அவர். நவம்பர் 1 அவங்க மாநில கொடி இன்னைக்கு ஏற்றிக்கிட்டு இருக்காங்க. கருணாநிதி என்ன பண்ணாருங்க, மாநில கொடி வேணும்னாரு. அதெல்லாம் பார்த்துட்டு மாநில கொடி வேணும்னாரு. அவன் கொடுக்கல. என்ன பண்ணார், இந்திய அரசு கொடியை ஆகஸ்ட் 15 ஆளுநர் ஏற்றுறாரு, முதலமைச்சர் ஏற்றுற அதிகாரத்தை கொடுன்னு கேட்டார். தம்பி வாடா, அப்படி என் கண்ணு எனக்கு சேவகம் செய்ய அப்படின்னு உடனே கருணாநிதி ஆர்டர் போட்டான். கருணாநிதி மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க ஆகஸ்ட் 15 அரசு கொடியை மாநில முதலமைச்சர்கள் ஏற்ற வேண்டும், ஜனவரி 26 அரசு கொடியை ஆளுநர்கள் ஏற்ற வேண்டும்னு இந்திய அரசு ஆர்டர் போட்டுச்சு. பெருமையாக கொடியேற்ற உரிமையை வாங்கினார் எங்கள் தலைவருங்கிறானே. தமிழ்ச்சி கேட்டுட்டு கிடைக்காது. ஏன்னா நீ கேட்டது தமிழ் கொடி தமிழ்நாட்டுக்கு. இப்போ யூஎஸ்ஏ போனால் அமெரிக்காவில் ஒவ்வொரு இடத்துலையும் 2 கொடி பறக்கும். தலைமைச் செயலகம் எல்லா இடத்துலையும் மாநிலத்தில் அவனுடைய ஃபெடரல் கொடி ஒன்று பறக்கும், மைய அரசுன்னு வச்சுங்க. அவனுடைய ஸ்டேட் கொடி ஒரு பறக்குங்க, 2 கொடி. சட்டப்படி அங்கே 2 கொடி இருக்குங்க. என்ன தப்பு அதில்? இல்லை கேட்குறேன். அவர் சித்தராமையாவுக்கு டெல்லிக்காரன் ஒத்துக்கலைன்னு ஒன்று அவர் மாநில கொடி ஏற்றிக்கிட்டு இருக்காருல்ல. நீ அப்படி ஒரு மாநில கொடி ஏற்ற வர்றியா? மாநில கொடியை ஏற்றணும்னு நம்ம சில தமிழ் அமைப்புகள் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி முயற்சி பண்ணாங்க. இப்போ என்னன்னாக்க நவம்பர் 1 கெடுபிடிங்க. இப்போ அந்த கொடி ஏற்றிடுவாங்களோ எது நம்முடைய சோழன், சேரன், பாண்டியன் இருக்குல்ல, சின்னங்கள் இருக்குல்ல, அதை போட்டு கொடி ஏற்றிடுவானு அவ்வளவு காப்பு. அண்ணன் எடப்பாடி இருந்தாலும் சரி, ஸ்டாலின் இருந்தாலும் சரி, அந்த கொடி ஏற்றக்கூடாது. கொஞ்சமாவது இருக்காது. நீங்கள் அந்த சித்தராமையாவுக்கு இந்த ஸ்டாலின், இந்த எடப்பாடி கம்பெனிக்கு என்னங்க சம்பந்தம் இருக்குது? இதெல்லாம் இது காசு சம்பாதிக்கணும். காசு சம்பாதிக்கிறது டெல்லிக்காரன்ட்ட இணக்கமாக இருக்கணும். அவனுக்கு தான் மேலதிகாரம் இருக்குது. அவன் நம்மளை விட்டுறணும். நம்ம மந்திரியில் வேணால் பிடிக்கட்டும், முதல் மந்திரியை பிடிக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஆட்கள் இந்த ஆட்கள்லாம். அதனால் கன்னடக்காரனுக்கு அவன் இந்திய தேசிய காங்கிரஸாக இருக்கட்டும், பாஜக அந்த மாநில கொடி ஏற்றுறானுங்க. கர்நாடகத்தில் அவன் அந்த மாதிரி அங்கே வந்து இந்தியில் பேசினேன்னா முடியாதாங்கிறான் அவன். இப்போ இதுக்கு பம்பாயில் என்ன நடந்துச்சு? பம்பாயில் அந்த இவர் ராஜ் தாக்கரே அவர் பம்பாயில் எப்போனாவது இந்தியில் பேசினா கன்னத்தில் அரடான்னு அந்த ஆள் பொதுக்கூட்டத்தில் அரைஞ்சாங்க. இங்கே யார் சொல்லுவாங்க? இங்கே ஒரு எதிர்கட்சி தலைவர் சொல்லுவாரா? எடப்பாடி பழனிசாமி சொல்லுவாருங்களா? காட்டி கொடுக்குற கும்பலுங்க திமுக அதிமுக தலைமையெல்லாம். அதெல்லாம் இது வந்து நீங்கள் ஒப்பிட்டே பேச முடியாது. இதெல்லாம் அவங்களோட ஒரு காங்கிரஸ்காரன், ஒரு பிஜேபிக்காரனுக்கு இருக்கிற மாநில இன உணர்வு இங்கே கிடையாது. அது இப்போ நீங்கள் சொல்லுங்க, இப்போ சித்தராமையா இந்திய தேசிய காங்கிரஸ்ல ஒரு இந்திய தேசியத்தை ஏற்றுக்கொண்ட சித்தராமையா கூட காவிரி பிரச்சனை பொழுது எங்களுக்குள் நிலம், மண், நீரில் வந்து எங்களுக்குள்ளார எந்த வேறுபாடும் இல்லை, பாஜக காங்கிரஸ் வேறுபாடு கிடையாது. ஆனால் மாநில சுயாட்சிக்காக திமுக தான் இந்தியாவுக்கு வழிகாட்டுதுன்னு சொல்லுகின்ற திராவிட மாநில மடங்கள் ஏன் இப்படியான போக்கு இருக்கு? அவரெல்லாம் உண்மையே பேசுகிறவங்க. காங்கிரஸில் இருந்தாலும் பாஜக இருந்தாலும் பொய்யே பேசக்கூடிய கூட்டம் திராவிட கூட்டம். அது அடைந்தால் திராவிட நாளிலே சுடுகாடுங்கிற முழக்கம் போட்ட கூட்டம் உள்ளது. ஒரு இனத்தையே வந்து தமிழ் இனத்தையே மறைச்சி திராவிடன்னு சொல்கிற இடம். அது என்ன சொல்கிறது? பொய். அது மாதிரி அது பொய்யிலே பிறந்து பொய்யிலே வாழ்ந்துக்கிட்டு இருக்குது. அது பொய்யிலே ஒரு காலத்தில் போயிடும், வேறு ஒன்றும் இல்லை. அதனால் அதை ஒரு மற்ற மாநிலங்களில் உள்ள காங்கிரஸ்காரனுக்கோ ஒரு பிஜேபிக்காரனுக்கோ உள்ள இன ஒரு உணர்ச்சி என்பது இங்கே திமுகவும் கிடையாது. திமுக புரிஞ்சு அதிமுகவும் கிடையாது. ஏன் அதிமுக கேட்கலாம்ல? நீ மரபு வழி தமிழ் இனத்தை தானே பிறந்திருக்கிற, பேச சொல்லுங்களேன். முதல்லாம் கொள்ளை அடிக்கிறதுக்கு பதவி வேணும், எவ்வளோ குறைச்சாலும் குறைச்சிக்கா சாமி. அவர் நம்ம திருவிளையாடல் படத்தில் வரும்பில்ல,
குற்றம் இருந்தால் அதுக்காக குறைச்சிட்டு பரிசு கொடுங்க பாரு நாகேஷ், ஞாபகம் இருக்கா? அந்த மாதிரி தர்மி, அந்த மாதிரி ஆட்கள் இந்த ஆட்கள் தான். ஐயா இப்ப 2 நாட்களுக்கு முன்னாடி உயர்நீதிமன்ற கிளையில வந்து ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் வந்து ஆளுநர் வந்து நிறுத்தி வைத்திருந்த மசோதாக்கள் எல்லாம் உடனடியாக அது வந்து அமலுக்கு வருதுன்னு சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுத்திருந்தாங்க. அதுல இந்த துணைவேந்தரை வந்து நியமிக்கக்கூடிய அதிகாரம் வந்து மாநில முதல்வருக்கு தான் இருக்கு அப்படின்றதும் ஒண்ணு. அதே போல வந்து வேந்தராக பல்கலைக்கழக வேந்தர்களாக வந்து தமிழக முதல்வர் இருக்கலான்றதும் ஒண்ணு. ஆனால் அதை வந்து இப்ப இந்த உயர்நீதிமன்ற கிளை வந்து நிறுத்தி வச்சிருக்கிறாங்க, இடைக்கால தடை விதிச்சிருக்காங்க. இந்த தீர்ப்பு பற்றி உங்களுடைய கருத்து என்ன? தீர்ப்பு வச்சிருக்காங்கன்னு சொல்றீங்க. 10ஆம் உயர்நீதிமன்ற தீர்ப்பு யாராரு? ஜி.ஆர். சுவாமிநாதன். ஆமா, ஜி.ஆர். சுவாமிநாதன் வந்து இது உள்ள ஒரு தீவிரமான வலதுசாரி இந்திய தேசியத்துவவாதி, ஆரியத்துவவாதி. அவர் பகிரங்கமாகவே அதை பேசுவார். அந்த நீதிமன்றத்திலே ஏற்கனவே இங்கே மதுரையில் இருந்தார், இப்போ தலைமையகத்தில் அங்கே இருக்கார் சென்னையில். அப்படி பேசக்கூடியவர். அதனால் அவர் என்னன்னா, ஏற்கனவே ஒரு அரசாணை ஒன்று இருந்திருக்கு 91 ஒரு 94 அதன்படி இவங்க செல்லாது, அது வந்து விசாரணையில் இருக்குது, அது தீர்ப்பு ஒன்றும் இல்லை. இப்போ உச்சநீதிமன்றம் சொன்னதை பற்றி எடுத்துக்காம தந்திரமா அதை சொன்னது மாதிரி சொல்றாரு. சுற்றி வழக்கு தொடர்ந்து பாஜகவை சேர்ந்த வழக்கறிஞர் தான் வழக்கு தொடுத்தவர். அதை சொல்றாரு அவர். அந்த 1991 போட்டது, அதை ஆணையை வச்சு இவங்க செய்கிறாங்க, போகிறாங்க, வர்றாங்க, அது செல்லாது இப்போ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்துக்குள்ளே பூந்துக்கிட்டு ஒரு ஓட்ட உடச்சலை ஒன்று போட்டுக்கிட்டு ஒரு சூழ்ச்சியாக செய்கிறாரு. இது உச்சநீதிமன்றம் போனால் கடுமையாக அடிபடுவது. இந்த மாதிரி ஜி.ஆர். சாமிநாதன் வந்து இப்போ அதாவது நீதித்துறையில் எதாக இருந்தாலும் சரி, நமக்கு வந்து நடுநிலையாக இருக்கணும். கான்ஸ்டியூஷன் அதனுடைய உரிமைகள், தேசிய இனங்களுடைய உரிமைகள், மாநிலங்களால் அமைக்கப்பட்டிருக்கு தேசிய இனங்கள்ங்கிற அடிப்படையில். பல இனம் இருக்கிறதாலே மாநிலமே வந்தது. அதனுடைய உரிமைகள் அப்படிங்கிற பொதுத்தன்மையில் இருக்கணும். நம்ம ஏற்றுக்கிறோமா ஏற்றுக்கலையாங்கிறது வேறு. இப்போ என்ன நீதித்துறை இப்போ உச்சநீதிமன்றம் நாளைக்கு இந்த மத்திய அமைச்சரவை கட்டுப்பட்டதாக இருக்கணுங்கிறது தான் மோடி அரசுடைய விருப்பம். அதுதான் இந்த துணை குடியரசுத் தலைவர் இருக்கார்ல தங்கர் சொல்லிகிட்டு இருக்காரு. இதெல்லாம் நம்ம எதுக்குறோம், நாங்கள் எதுக்கு நமக்கு மட்டுமா? எல்லாருக்குமே உச்சநீதிமன்றம் பொது நீதித்துறையே பொதுவாக இருக்கட்டும், அதுக்கு போய் கடுபிடி பண்ண வேண்டாம். வந்து அந்த ஒரு சுயாட்சி தான் இருக்குது. தேர்தல் ஆணையத்தினுடைய சுயாட்சியெல்லாம் எடுத்து சாப்பிட்டு ஏப்பம் விட்டாச்சு. அது அட்டானமஸ் பாடி தான். அது தன்னதிகாரம் இல்லை. இப்போ தேர்தல் ஆணையத்துக்கு விரும்பின ஆளை போட்டுக்கலாம், மோடியன் கம்பெனி போடலாம். அது மாதிரி தான் அது மாதிரி இதுக்கும் வரும். அது அப்படியே ஆள் மாறிக்கிட்டு இருக்கோம். அந்த இடத்துக்கு கூட கொடுக்கக்கூடாது. இப்போ கொலிஜியம்ங்கிறது நீதிபதி நியமிக்கிறாங்க அப்படிங்கிறது, அந்த இதோட கூடாதுன்னு இப்போ அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அதுலேயே அவங்க ஆட்கள் இப்போ என்ன பண்ணாங்கன்னா, கொலிஜியம் ஒன்று சொன்னோன்னா இவங்க ஒரு நீதிபதியை சொல்லுவாங்க. யார்? ஆளுங்கட்சி. அதை அவங்க சமரசம் பண்ணிக்குவாங்க. அப்படியெல்லாம் வந்தவர் தான் ஜி.ஆர். சாமிநாதன் போன்றவங்க வர்றாங்க. அது மாதிரி இன்னும் நீதிபதி நிறைய சென்னை உயர்நீதிமன்றத்துலேயே நிறைய பாஜக ஆட்கள் வந்திருக்கு. இப்போ சென்னை உயர்நீதிமன்றத்துலேயே வந்திருக்கு. அந்த நிலையில் ஒரு நடுநிலை தவறி இன்றைக்கி வந்து அந்த 1994 ஆர்டரெல்லாம் கிடையாதுப்பா, அதை தாண்டி உச்சநீதிமன்றம் ஃபைனலாக கொடுத்துருச்சு, அது செல்லும்னு அதை வந்து சட்டத்திலேயே சேர்த்தாச்சு. அதை எல்லாமே அதில் வந்து இதை ஏன் செய்யணும் அப்படிங்கிறது கூடாதுங்கிற நிலையில் அந்த வழக்கை தள்ளுபடி பண்ணி போகணும்னு சொல்லியிருக்கணும். அதுக்கு பதிலாக இதை வந்து எடுத்துக்கிட்டு இதை வந்து அது செல்லாது, அவங்களுக்கு அதை எடுக்க முடியாது, போக முடியாது என்று ஒரு சந்து பொந்துக்குள்ளே நுழைஞ்சிக்கிட்டு சொன்னது வந்து நிற்காது. இது ஜி.ஆர். சாமிநாதன் தான் அம்பலப்பட்டு போகிறனாலும் நடைமுறையில் ஒரு அந்த நீதிபதி பதவியில் இருக்கிறதால ஒரு தடை போடக்கூடிய அவலம் வருகிறது என்ற நிலைமையில் தான் இதை பார்க்கணும். அது வந்து இது தவறானது. ஜி.ஆர். சாமிநாதன் சொல்லியிருக்கிறது இது தவறான தீர்ப்பு. இப்போ உச்சநீதிமன்றம் வந்து ஒரு தீர்ப்பளிக்கப்பட்ட ஒரு வழக்கில் அது தொடர்பான ஒரு வழக்கில் வந்து உயர்நீதிமன்றம் வந்து இப்படி கொடுப்பதற்கு அதிகாரம் இருக்கா? அதிகாரம் என்பது சொல்லலாம், நாளைக்கு தப்புன்னு சொல்லலாமே தவிர ஜி.ஆர். சாமிநாதன் நடவடிக்கை முடியாதுல்ல. இந்த தீர்ப்பு தப்புன்னு உச்சநீதிமன்றம் சொல்லலாம். இதுக்காக ஜி.ஆர். சாமிநாதன் மேலே எந்த நடவடிக்கை எடுக்க முடியாது. சௌரியமாக இருப்பார்ல. அதனால் முடிஞ்சவரையும் பார்ப்போம் அப்படிங்கிறது தான் சாமிநாதன் போன்றவருடைய வேலை. இதனுடைய கதி என்ன ஆகும் என்று தெரிந்தாலும் பரவாயில்லை, நம்ம இதை செஞ்சோன்னு கேட்டு இது வாத பொருளாகட்டும். நாங்கள்லாம் இருக்கோம், இஷ்டத்துக்கு பண்ணிட முடியாதுப்பா, எங்களுடைய வர்ணாசிரமத்துக்கு எதிராக நீ எதுவும் பண்ணிட முடியாது என்றதை காட்டுறதுக்காக சாமிநாதனுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாய்ப்பாக அது பயன்படுத்தியிருப்பார். ஐயா, இப்போ இந்த துணைவேந்தர் நியமனத்தை பொறுத்தளவில் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பை தமிழ்நாடு அரசு செயல்படுத்துமா, இல்லை உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற கிளை விதித்திற்கு கூட இடைக்கால தடையை செயல்படுத்துமா? எதை செயல்படுத்த முடியும்?
இதில் வந்து உடனடியாக இது வந்து இந்த உயர்நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்த வேண்டியதில்லை தமிழ்நாடு அரசு. அவங்க வழக்கம் போல் உச்சநீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த அதிகாரப்படி அவங்க செயல்படுத்தட்டும். அதை எதிர்த்து வேணால் அவங்க யாராச்சும் போட்டு உச்சநீதிமன்றத்துக்கு போகட்டும். சாமிநாதன்ட்ட போனாக்க உடனடியாக இது மாநில அரசும் உச்சநீதிமன்றத்துக்கு போகலாம். அதனால் அதை பற்றி தடை இல்லாமல் இவங்க ஏற்கனவே உச்சநீதிமன்ற தீர்ப்புப்படி செயல்பட வேண்டியது தான். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவழியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.